ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழகத்தில் நடிகர் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் குறித்து தமிழர் நல பேரியக்கத்தின் தலைவரும் திரைப்படத்துறை இயக்குநருமான சோழன் மு களஞ்சியம் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. தமிழ்நாட்டில் நடிகர்கள் கட்சி தொடங்குவது ஒரு வழக்கமான ஒன்றாகிவிட்டது. இந்த வரிசையில் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள ஒரு அரசியல் கட்சியை குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, பொதுவாக அவர் ஒரு இந்திய குடிமகன். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எந்த ஒரு இந்திய குடிமகனும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம். அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. நடிகர் அப்படிங்கிறது அவருக்கான ஒரு தொழில், அது அவ்வளோதான். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த உரிமை இருக்குது. தனக்கான ஆதரவாளர்களை அவர் கடந்த 20 வருடம் 25 வருடங்களாக சினிமா துறையில் பயணித்து ஒரு தெரிந்த முகமாக அவர் இருக்கார். தனக்கான ஆதரவாளர்களை அவர் உருவாக்கியிருக்காரு. அதனால் அவர் ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பித்து மக்களுக்கு நான் சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் களத்துக்கு வர்றது ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தம்பி விஜய் அவர்களை மனமாற வாழ்த்தி வரவேற்கிறேன். விஜய் வாழ்த்துறீங்க? ஆமாம், வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். விஜய் எனக்கு நெருங்கிய நண்பர், நெருங்கிய தம்பி. அவர் கூட நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படத்தை அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய குணநலன்கள், பண்பு நலன்கள், அவருடைய ஹெல்பிங் டெண்டன்சி, இதுபோல் பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக தெரியும். அப்படிங்கிறதுனால எப்படியும் இந்த தம்பி கடைசியில் இப்படி தான் நிற்பார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். அந்த வகையில் விஜய் போன்ற ஒரு மக்கள் செல்வாக்கு, அதாவது இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர் அரசியலுக்கு வர்றதை நம்ம மறுக்க முடியாது. அதை வெறுத்து அதுக்கு எதிராலாம் பேச முடியாது. மனதார வாழ்த்தி தான் அவரை வரவேற்கணும். ஆனால் இந்த தேர்தல் அரசியல் இருக்குல்ல, இதில் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, பேரறிஞர் அண்ணா, இவங்க எல்லாருமே சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் இப்போ எம்ஜிஆரை நீங்கள் முன் வச்சுக்கிட்டு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு யாரும் வர முடியாது. காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் பயணித்தவர். அதன் பிறகு அண்ணா அவர்களோடு தொடர்ச்சியாக பயணித்தவர். பாடல்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அப்படிங்கிற பாடல், காஞ்சிபுரம் அண்ணாதுரையினுடைய ஊருங்கிறதுனால அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் என் அண்ணாவை மறவாத உள்ளம் அப்படின்னு அண்ணாவை பற்றின பாடல்கள் தொடர்ச்சியாக, திமுகவை பற்றின பாடல்கள் இருக்கும். திமுக சட்டை போட்டிருப்பார், திமுக டர்ஃபன் கழுத்தில் அப்படி கருப்பு சிவப்பு போட்டிருப்பார். இப்படியெல்லாம் வந்தவர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்எல்ஏன்னு டைட்டில் போடுவாங்க. அப்போ தேர்தல் களத்திலிருந்து ஜெயிச்சிருக்காரு. எம்ஜி ராமச்சந்திரன் எம்எல்சி அப்படின்னு போடுவாங்க. ஸோ அப்போ தேர்தல் களங்களில் அவர் ரொம்ப பழக்கப்பட்டு ஒரு கட்சியில் பயணப்பட்டு அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கும் அவருக்கு ஏற்பட்ட முரண்பாட்டில் அவர் கட்சியை விட்டு வெளியில் வர்றார். அப்படி கட்சியை விட்டு வெளியில் வரும்போது அவரோடு அரசியலுக்கு வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் யாரும் அரசியலுக்கு புதியவர்கள் அல்ல. எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், கவுன்சிலர்கள், இப்படி பல பொறுப்புகளில் இருந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. இந்த சூழ்ச்சி இருக்குல்ல, இது தெரியாமல் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. எம்ஜிஆருக்கு நல்ல அரசியலை தரவாக தெரியுங்கிறதுனால அந்த அம்மாவை நேரடியாக கொண்டு கட்சி தலைவி அப்படின்லாம் நிறுத்தில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு பதவியை கொடுத்து தமிழ்நாடு முழுதும் சுத்த விட்டார். அவங்க எங்கள் ஊருக்கே வந்திருக்காங்க. நான் தஞ்சை மாவட்டத்தில் ஒரத்தநாடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊருக்கே அந்த அம்மா ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக. அப்போது தமிழகம் முழுதும் அவங்க பல மேடைகளில் பேசியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் கல்யாணம், காட்சி, நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் அலைன்னு அலைஞ்சு நல்ல ஒரு பக்குவத்தை பெற்ற ஒரு நிலையில தான் அவங்க எம்ஜிஆரினுடைய மறைவு, அதுக்கப்புறம் ஏற்பட்ட பல பிரச்சனைகளில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவியாக அவங்க வந்தாங்க. இது பற்றின ஒரு ஆழ்ந்த அறிவு இல்லாமல் இங்கே நிறைய பேர் கட்சி ஆரம்பித்து தோற்று போயிருக்காங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க. உதாரணத்துக்கு பாக்யராஜ், டி ராஜேந்தர், சிவாஜி கணேசன், எவ்வளோ பெரிய லெஜெண்டு சிவாஜி கணேசன், யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நான் வர்றேன்னு கடந்த 20 வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டு கடைசியாக அப்பா என்னை ஆளை விடுங்கப்பான்ட்டு அவர் ஒதுங்கிட்டார்.
கமலஹாசன் அவர்கள் ஒரு பெரும் கனவோட வந்தாங்க. அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஒரு பெரும் கனவோட வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு வந்து அவர் வந்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு வந்து அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது விஜய் அவர்கள் ஒரு பெரிய ரசிகர் செல்வாக்கை பெற்றிருந்தாலும், நீங்க விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க, எல்லாம் பல கட்சிகளில் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிங்களில் பாதி பேர் விஜய் ரசிகர்கள் தான். அதனால அவங்க எல்லாரும் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் கட்சிக்கு போயிடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் போயிட மாட்டாங்க. புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ ரசிகர்களை நம்பி மட்டும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியின் மூலமா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சா அது தப்பாக தான் போகும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சிரஞ்சீவி. புரியுதுங்களா? அவருடைய தம்பி பவன் கல்யாண் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்குறாங்க. அவர்களாம் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்போ ரசிகர்களை நம்பி மட்டும் ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிட முடியாது. இதெல்லாம் நன்கு அறிந்தவர், தெரிந்தவர், நல்ல ஆலோசனை செய்து தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு நான் நம்புறதுனால தம்பி விஜய் அவர்களை நீங்கள் அரசியல் தளத்துக்கு வாங்க அப்படின்னு மகிழ்வோடு வந்து வரவேற்கிறேன். இப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா வரிசையில் இவரால் வர முடியுமா? குறிப்பாக வந்து அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்துள்ள விஜய்கிடம் சமூகத்துக்கு நீ என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நம்ம விஜயை பற்றி விமர்சிக்கிறதுக்கு இப்போ முடியாது. காரணம் என்னென்னா, விஜய் எப்படி வருவார், என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுப்பார் அப்படிங்கிறதுக்கு அவர் இன்னும் ஒன்றுமே செய்யலை. அவர் ஒரு லெட்டர் பேட் கட்சி மாதிரி ஒரு லெட்டர் பேடில் கட்சியை அறிவித்தார். எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியலில் யாருமே இந்த மாதிரி கட்சியை அறிவித்ததில்லை. அண்ணன் செந்தமிழன் சீமான் முதன்னு கட்சியை அறிவித்த போது மதுரையில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மக்களை 10,000 பேரை திரட்டி அந்த கட்சியை பேரறிவிப்பு செய்தார். இப்போ சமீபத்தில் கட்சியை அறிவித்த கமலஹாசன் அவர்கள் மதுரையில் வந்து ஒரு பெரிய 10,000 20,000 பேரை திரட்டி இந்த கட்சியை வந்து அப்படிதான் வந்து எப்பவுமே. விஜயகாந்தும் அந்த மாதிரி. விஜயகாந்த் ஐயா வந்து ஐயோ, நீங்கள் வந்து இதில் நான் விஜயகாந்த் அவர்களை விட்டுட்டேன். விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஏற்படுத்திய அதிர்வு இருக்குல்ல, அந்த அதிர்வை கமலோ விஜயோ ஏற்படுத்துகிறார். விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்க போறாரு அப்படின்ன உடனே தமிழகம் முழுவதும் திரும்பிய திக்கெல்லாம் விஜயகாந்துக்கு வந்து பதாகை வச்சாங்க, ஃப்ளெக்ஸ் வச்சாங்க. எந்த பக்கத்திலும் இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் யாருக்கும் அந்த மாதிரியான பதாகை வைத்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பேர் எழுச்சி தமிழகத்தில் வந்து உருவாச்சு. புரியுதுங்களா? அந்த எழுச்சி கமலஹாசனுக்கும் இல்லை, விஜய்க்கும் இல்லை. விஜய் வந்து ஒரு லெட்டர் பேடில் வந்து கட்சியை வந்து அறிவித்தது அப்படிங்கிறது வந்து ஒரு அமைச்சூர்தனமாக வந்து இருக்குது. அது பத்தாது ஆக்சுவலாக. புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது, விஜய் வந்து என்ன தத்துவத்தை முன் வச்சு அரசியல் செய்ய போகிறாரு, அதாவது என்ன கொள்கையை முன் வச்சு அரசியல் செய்ய போகிறாரு, அதை பற்றி எதுவுமே அவர் வந்து இன்னும் பேசலை. அந்த கட்சி இன்னும் அறிவிக்கலை. என்ன கொடி, என்ன சின்னம், யாரை அவங்க முன்னோடியாக ஏற்றுக்கிறாங்க, சித்தாந்தம் என்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க இயங்க போகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சாதான் தம்பி நம்ம விமர்சிக்கிறதா இல்லை ஆதரிக்கிறதா நட்பு கொள்றதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். இதெல்லாம் இதுவரைக்கும் எதையுமே சொல்லாமல் வெறுமனே ஒரு கட்சியை அறிவித்தாங்க. அதுலேயும் எழுத்து பிள்ளைகளோடு அறிவித்தாங்க. சமூக வலைதளங்களில் எல்லாரும் போட்டு கும்பின உடனே ஒரு இக்கு அதில் சேர்த்தாங்க. அது ஒன்று. இப்போ நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம், புரியுதுங்களா? அப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் வந்து இருந்திருக்கணும். அதே மாதிரி வந்து அதை அறிவிப்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா போடக்கூடாத இடத்துலலாம் இக்க போட்டு இதெல்லாம் வந்து சரியான ஆட்கள் அவரோட வந்து இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அது ஒன்றும் அவரோட பிழை கிடையாது. இப்போ தான் வந்து பொறுப்பாளர்களை போடுவதற்கான ஆலோசனை கூட்டங்கள்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதா இணையதங்களில் செய்தித்தாள்கள்லாம் செய்திகள் வருது. அதனால் இப்படி தவறும் பிழையும் சரியுமாக பல காரியங்களை செஞ்சு தான் அவர் வந்து எழுந்து வரணும். அவர் கொள்கையில் கோட்பாடுகளை அறிவிச்சிட்டாருன்னா நம்ம சொல்ல முடியும், இவர் யார், இவர் என்ன மாதிரியான அரசியலை செய்வார், இவர் மக்களுக்கான அரசியல் செய்ய வந்திருக்காரா இல்லை என்ன செய்ய வந்திருக்காரு. அடுத்தது, இங்கே ஒரு பெரிய பேர் ஆபத்து ஒன்று தமிழகத்தில் அரசியல் களத்தில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி. விஜயகாந்தெல்லாம் வீழ்த்தினது கூட்டணி தான் வீழ்த்துச்சு. அவர் கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் முதலமைச்சராக இருப்பார். அவரை
கூட்டணிகளை கொண்டுட்டு போய் இழுத்து விட்டு இல்ல 2011 வந்து அதிமுக கூட்டணி வச்சனால சார் 29 இடம் கைப்பற்றி எதிர்க்கட்சி தலைவராக வந்தாரு. 2006 தனித்தே நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆன ஒரே நடிகர் அவர் மட்டும் தமிழ்நாட்டுல. மத்த எல்லாமே வந்து கூட்டணி வச்சுதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க. அதனால விஜயகாந்த் வந்து 3ஆவது இடத்தை 10% வாக்கு வாங்கினாரு. புரியுதுங்களா? ஆமா சார். இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் தேர்தலில் 2016 1.5% வாங்கினோம். நாங்கள் இதாக இல்லை, அதாவது தளர்ந்து போயிடல, சோர்வடைஞ்சில்லை. அதுக்கப்புறம் 2019 4.5% வாக்கு வாங்கினோம். அதுக்காக நாங்கள் யாரும் சோர்ந்து போயிடல. கடுமையாக இன்னும் மேலே ஏறி அடிக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைச்சோம். 2021 7.5% வாக்குகள், கிட்டத்தட்ட ஒரு 31 லட்சம் வாக்குகளை வந்து வாங்கினோம். இப்போவும் நம்ம தோற்று போயிட்டோமே? இல்லை, நாங்கள் முதல்ல 6ஆவது இடத்துல இருந்து 4ஆவது இடத்துல இருந்து இப்போ 3ஆவது இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக 2ஆவது இடத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வந்து வேலை செய்கிறோம்ல. இப்படி வேலை விஜயகாந்த் அவர்கள் செய்யலை. இப்போ 2016 அந்த மக்கள் நல கூட்டணியில் கூட்டணி வச்சதால் தான் அவர் தோல்வி விட்டதா நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே வந்து இன்னைக்கு வந்து இப்படி தடுமாறி நிற்கிறதுக்கு என்ன காரணம்னா கூட்டணி வச்சது தான். விஜயகாந்த் அவர்களை ஒரு கூட்டணிக்குள்ளே போய் இன்னொருத்தருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் நிற்பார் அப்படின்னு மக்கள் நினைக்கல. விஜயகாந்த் எப்படி ஒரு கதாநாயகனாக வந்து சினிமாவில் வந்து பார்த்தாங்களோ, இன்னும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிக சிறப்புகளில் ஒன்று என்னென்னா, அவர் தமிழ் மொழி தவிர வேறு எந்த மொழியிலும் நடிக்காத ஒரு நடிகர். அவர் படங்களை வந்து தென்னிந்திய மொழிகளில் எல்லாத்துலேயும் டப் பண்ணுவாங்க. ஆனால் அவர் நேரடியாக எந்த படத்துலையும் நடிக்காத ஒருத்தர், கதாநாயகனை மட்டுமே நடித்த ஒரு நடிகர் அவர். அப்படியாப்பட்டவர் ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடி போய் நிற்கிறத மக்கள் ஏற்கலை. புரியுதா உங்களுக்கு? இப்போ மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் தலைவர், விஜயகாந்துக்கு கீழே திருமாவளவன் இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க, ஜகவருல்லா போன்றவர்கள் இருந்தாங்க. அதை வந்து மக்கள் ஏற்பாங்க. சிஎம் வேட்பாளர் அவர் தான் அறிவிச்சாங்க சார். ஆமாம், அதை ஏற்பாங்க. ஆனால் இவர் போய் இன்னொருத்தவங்களை சிஎம் வேட்பாளர்னு சொல்லிட்டு இவர் போய் அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறத மக்கள் ஏற்கலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 2வது, தமிழகத்தில் திராவிட சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அரசியல் கட்சியை ஆரம்பித்து மக்கள் மனதில் ஒரு பெரிய இடம் பிடித்து எழுச்சியோடு எழுந்து வந்தாலும் அவர்களை வீழ்த்துவதற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் கூட்டணி. கூட்டணிகளை கொண்டுட்டு போய் சுவாகா பண்ணிடுவாங்க, உங்களை காணாமல் அடிச்சிருவாங்க. எவ்வளவு பேரெழுச்சியாக எழுந்து வந்தார் வைகோ, அதோட திமுக காலி அப்படின்னாங்க. வைகோ அவர்கள் என்றைக்கு கூட்டணிக்குள்ளே போனாரோ அன்னையோட அவர் காலி. இன்னைக்கு எங்கே இருக்கார் அவர்? அதே மாதிரி தான் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஒரு மாநாட்டுக்கு 10 லட்சம் பேரை திரட்டுது அப்படின்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளால் தான் இன்னைக்கு வரைக்கும் சாத்தியமாயிருக்கு. புரியுதுங்களா? ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ 10 லட்சம் பேரை திரட்டி ஒரு கூட்டம் நடத்தினதா சரித்திரத்தில் இல்லை. அப்படின்னா ஏன் அவங்க தனிச்சு நிற்க முடியல? அதற்கான வேலையே இத்தனை ஆண்டு காலத்தில் செய்யலை. எப்போ பார்த்தாலும் ஒன்று இந்த பக்கம் இருக்கிறீங்க, இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கிறீங்க. கூட்டணிக்குள்ள போய் அவமானப்படுறதுக்கு பாருங்க, 10 லட்சம் பேரை திரட்டின ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்க யோசிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் தான் வந்து நாங்க முன்வைக்கிறோம். கூட்டணி அரசியல் என்பது கொள்கை அரசியல் இல்லை. கொள்கை அரசியல் தான் மக்களுக்கு தேவை. நான் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறேங்கிற கொள்கை ஒரு ஆணித்தரமா உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எதுக்கு கூட்டணி? ஐயா வைகோ அவர்கள் சொல்றாங்க, கூட்டணி குறித்து நாங்கள் எல்லாம் பேசியிருக்கோம், இன்னும் தொகை குறித்து எல்லாம் எதுவும் பேசலை அப்படிங்கிறாங்க. அப்போ என்னையா, ஒரு கட்சி வந்து திமுக வந்து பிரதானமாக இருக்குன்னா திமுக ஒரு சீட்டுக்கு இவ்வளவுன்னு காசு தருங்கிறதுக்காக போய் கை கட்டிட்டு நிற்கிறீங்களா நீங்கள்லாம்? அப்போ இது அதனால தானே உங்கள் அரசியல் வாழ்க்கையே சூனியமாக போச்சு. உங்களை நம்பி வந்து எத்தனை லட்சம் பேர் உங்களோட வந்து பின்னாடி நின்னா, நீங்கள் எந்த திமுகவை எதிர்த்து வந்தீங்களோ, எந்த ஸ்டாலின் அவர்களை விமர்சித்துட்டு வந்தீங்களோ, அந்த ஸ்டாலின் அவர்களை வாழ்கன்னு போய் நிற்கிறது வரலாறு மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் இல்லையா? இதை எது செஞ்சிச்சு? கூட்டணி அரசியல் தான் செஞ்சிச்சு. உங்கள் கொள்கைகளை சாகடித்தது எது? அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கொள்கையை, அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய கொள்கையை, ஐயா ஜகவருல்லா அவர்களுடைய கொள்கையை, இதையெல்லாம் வந்து சாகடித்தது எது அப்படின்னா இந்த கூட்டணி அரசியல் தான் சாகடிச்சு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது தேர்தல் கூட்டணி கொள்கை என்பது வேறு, அரசியல் கட்சியுடைய கொள்கை என்பது வேறுன்னு ஒரு விளக்கமான ஒரு பதில் கொடுக்குறாங்க. இதுதான் நான் என்ன கேட்குறேன். இப்போ வந்து இதை வந்து சாராய கடையை ஒழிக்கிறேன்னு எல்லாருமே சொல்றீங்க. தேர்தல் களத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் திமுக ஒழிக்கலை, என்ன பண்ணீங்க நீங்கள்? என் கொள்கை வேறன்னு திமுக எதிர்த்து சண்டை போட்டீங்களா? எதிர்த்து போராடுறீங்களா? கனிம வளங்களை சுரண்டுறாங்க.
மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டிக்கிட்டு கேரளாவுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கான். அதை எதிர்த்து எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் நீங்கள் வந்து எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ அதை திமுக ரொம்ப விரிவாக ரொம்ப தெளிவாக செய்யுது. ஆற்று மணலை திமுக அள்ளுது. இதை எதிர்த்து ஏதாவது ஒரு கட்சி ஏதேனும் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கீங்களா நீங்கள்? அப்போ இந்த மாதிரியான இந்த பம்மாத்து வேலையெல்லாம் இனிமேல் எடுபடாது. நாங்கள் தேர்தல் கூட்டணி என்பது வேறு, எங்கள் கொள்கையின் இந்த வேலையெல்லாம் இனிமேல் எடுபடாது. நாம் தமிழர் கட்சி வந்து டாராக கிழிச்சு மக்களுக்கு ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு இருக்கு. அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் 10 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வரலனாலும் ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் உங்கள் முகத்தில் இருக்கு பாருங்க, இங்கிட்டு 10 வருஷத்துக்கு இங்கிட்டு கூட்டணி, 10 வருஷத்துக்கு இங்கிட்டு கூட்டணின்னு அரசியல் பண்ணி பிச்சை எடுத்து சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? அது அவங்க முற்றுப்புள்ளி வைக்காம நாங்கள் விட மாட்டோம். இப்போ நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதற்கான பின்னணி என்னவாக இருக்குது சார்? கட்சி தொடங்குறதுங்கிற தம்பி பெரிய ஒரு ஆதரவு நிலைப்பாடு தனக்கு இருக்கிறதா ஊடகங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர் கூட இருக்கிற பல பேர் அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு. முதலமைச்சர் அப்படிங்கிற கனவு இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களை தூங்க விடாது. அப்படியான ஒரு பெரும் கனவு தம்பி விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு. ஒரு தேர்தலை எதிர்கொண்டு மக்கள் முன்னாடி வந்து பிரச்சனைகளை பேசுகிற போது, அரசியல் கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்து காயப்படுத்துகிற போது, அப்பதான் வந்து அவருடைய ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு நிலைத்தன்மை இருக்குல்ல, அது என்னங்கிறது நமக்கு தெரியும். கட்சி ஆரம்பிக்கிறது பெருசு இல்லைங்க, கட்சியை தொடர்ச்சியா மக்கள் மத்தியில இயங்க வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளரை சந்திப்பார். ஒரு மாசைக்கு 10 இடத்துல பொதுக்கூட்டம் நடக்கும், அரங்க கூட்டம் நடக்கும், தெருமுனை கூட்டம் நடக்கும். தொடர்ந்து பிரச்சனைகளுக்கான போராட்டங்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுசும் நடந்துகிட்டே இருக்கும். மக்கள் பிரச்சனையில தம்பிங்க தலையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கட்சி அதற்கான வழிநடத்தல்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து அந்த நிலைத்த தன்மை. அந்த கட்சியை மக்கள் மத்தியில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கமலஹாசன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரா? எந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு? கடந்த 6 மாசத்துல அவர் எடுத்த போராட்டம் ஒன்று சொல்லுங்க பாப்போம். அப்போ கட்சியை ஆரம்பிச்சுட்டு அப்படியே கணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கிறது கிடையாது. மக்கள் களத்தில் நிற்கணும். அதெல்லாம் அவர் செய்வாரான்னு பொறுத்து தான் தேர்தல் களத்தில் அவர் வந்து என்ன வாக்குகளை பெறுவார். ஒரு தடவை தோத்துட்டாரு, ஒரு தடவை எல்லா இடத்துலையும் டெபாசிட் இழந்துட்டாருன்னா அதோட வாழை சுருட்டிட்டு ஓடிடுவாரா? இல்லை அதை தம் பிடிச்சி அடுத்த தேர்தலுக்கான வேலைகளை செஞ்சு களத்தில் மக்கள் மத்தியில் வருவாரா? என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதாவது 2026 வந்து 3 திரைப்பிரபலங்கள் வந்து மெயினாக, ஒன்று கமல்ஹாசன், இன்னொன்று வந்து சரத்குமார், இன்னொன்று வந்து செந்தமிழ் சீமான் அவர்கள். இந்த 3 திரைப்பிரபலங்களை எதிர்த்து அவர் தேர்தலில் போட்டிட்டு வாக்கு வாங்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், 2026 தான் நீங்கள் தேர்தலில் நிற்க போறீங்கன்னா இப்போ எதுக்கு இப்போ அந்த கட்சியை அறிவிச்சிங்க? இப்போ அவசியம் இல்லையே. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் செய்யலாம். இந்த இப்போ மார்ச் ஏப்ரலில் தேர்தல் முடிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் அந்த கட்சியை அறிவித்து நான் 2026க்கு நான் போகிறேன்னு சொல்லலாமே. நடுவில் ஒரு தேர்தல் வரும்போது அறிவிச்சிட்டுனா அந்த தேர்தலில் நான் வரலைன்னா யாருக்கு ஆதரவாக இதை செய்கிறீங்க? இப்போ உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகள்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்? ஏன் இந்த கோமாளித்தனம்? சிந்திக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம இந்த தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த கட்சியை அறிவிப்பதனால ஏதேனும் பயன் இருக்கா? தேர்தலில் நிற்கலை நீங்கள். அப்போ உங்களை நம்பி நிற்கிற லட்சக்கணக்கான தம்பிங்க யாருக்கு ஓட்டு போடணும்? பிஜேபிக்கா, காங்கிரஸுக்கா, திமுகவுக்கா, அதிமுகவுக்கா, நாம் தமிழர் கட்சிக்கா? யாருக்கு ஓட்டு போடணும்? அப்போ எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு இப்போ இந்த அறிவிப்பை கொடுத்தீங்க? ஒரு 3 மாதம் 4 மாதம் பொறுத்து இருந்து நான் 2026 தேர்தல் களத்தில் நிற்க போகிறேன்னு சொல்லி நீ வேலை செஞ்சுருக்கலாம். இந்த 6 மாதத்துக்குள்ளே என்ன நடந்துற போகுது? இப்போ கட்சி ஆரம்பிச்சு 1 மாதம் ஆகுது தம்பி. இதில் இந்த 4-5 மாதத்துக்குள்ளே என்ன நடந்துற போகுதுன்னு இப்போ அவசரமாக இந்த தேர்தலை வந்து இந்த கட்சியை வந்து அறிவிச்சிங்க. இல்லை, நானும் ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிறேன், நானும் ஒரு அரசியல்வாதி என்பதை மக்கள் கிட்ட அதுதான் நான் சொல்கிறேங்க. அப்படி இருக்கக்கூடாது. நடுவில் ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தலில் என்னுடைய கட்சி போட்டியிடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த தேர்தல் முடிஞ்சு வெற்றி தோல்வி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் கட்சியை அறிவித்து ஃபுல் ஸ்விங்கில் 2026 தேர்தலை நோக்கி நீங்கள் பயணிச்சிருந்தீங்கன்னா அதுதான் சரியாக இருந்திருக்கும். இப்போ லேக் விழுந்துருச்சே. இப்போ எல்லாம் பொதுமக்களே கேட்குறாங்க, இது எதுக்கு அவசரமாக, இது எதுக்கு இப்போ ஆரம்பிச்சாப்புல, இப்போ எதுக்கு பேப்பரில் அறிவிச்சாப்புல? நல்லா வந்து மக்களை திரட்டி, உங்கள் ரசிகர்கள்லாம் திரட்டி திருச்சி இல்லைன்னா மதுரை, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய நகரத்தில் ஒரு பெரிய அளவில் வந்து மக்களை திரட்டி ஒரு பெரிய பேர் அறிவிப்பு செஞ்சுருக்கலாமே. இப்போ வந்து பிசுபிசுத்து போச்சே. 2வது இவ்வளோ பெரிய தேர்தல் வரப்போகுது, எல்லா கட்சிகளும் களத்தில் கடுமையாக வேலை செய்ய போகிறேன், நீங்கள் கட்சியை அறிவிச்சு விட்டு பேசாமல் இந்த தேர்தலில் நான் பங்கெடுக்கலைன்னு உட்காந்துருக்கிறது புத்திசாலித்தனமானதா? சொல்லுங்கள்.
அப்போ யாரோ யாரோ தவறான ஆலோசனைகள் கொடுக்குறாங்க நடிகர் விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்களை முறையா வழி நடத்தல. அப்போ இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லினும் கெடும்னா வள்ளுவன். அப்போ சரியான ஆலோசகர்கள், எடுத்து சொல்லுகிறவர்கள், இடித்து சொல்லுகிறவர்கள், அப்படி முறையான ஆட்கள் உங்களோட இல்லாம அவர்களுடைய தேவைக்கு தங்களுடைய முதுகுல ஏற்படுகிற அரிப்பை சொரிந்து விடுவதற்கு உங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வீழ்ச்சி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க கவனமா பயணிக்கணும். இந்த கட்சிய அறிவிப்பை இப்பொழுது செய்திருக்க கூடாது. அதற்கான தேவையும் அவசியமும் இப்பொழுது ஏற்படவில்லை. இரண்டாவது, லெட்டர் பேடில் வந்து கட்சியை அறிவிக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. பொறுமையாக இருந்து பெரிய அளவில் ஒரு பேர அதிர்வை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துறது மாதிரி, எல்லா அரசியல் கட்சிகளும் விழி பிதுங்கி முழிக்கிறது மாதிரியான ஒரு அறிவிப்பை நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பெரிய அதிர்வு மக்கள் மத்தியிலையும் ஏற்பட்டிருக்கும். இனி எப்படி அதை ஏற்படுத்துவீங்க? நீங்க கட்சியை அறிவிச்சிட்டீங்க, இதுதான் கட்சின்னு தெரிஞ்சு போச்சு. தேர்தல் வருது, தேர்தல் களத்தில் எல்லாரும் இறங்கி வேலை செய்ய போறாங்க, எல்லாரும் பயங்கரம், உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்போ இது வந்து ஒரு தவறான முடிவு என்பது என்னுடைய கருத்து. இப்போ 2026 நடிகர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போவதாக தெரிவிச்சிருக்காரு. அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாற வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க, எல்லா ரசிகர்களையும் எப்படி மாறுவாங்கன்னு நான் கேட்குறேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது விஜயனுடைய வருகை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ச்சி அப்படிங்கிறாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற தம்பிங்க யாரும் விசிலடிச்சா குஞ்சிகள் கிடையாது. எல்லாமே சித்தாந்த ரீதியா வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் கடந்த 14 ஆண்டுகளாக திரும்ப 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 பேசி அவர்களை வந்து உருவாக்கி இருக்காரு. புட்டம் போட்டு அவர்களை தட்டி ஒரு சிற்பமா வந்து செதுக்கி வச்சிருக்கிறாரு. அவன்லாம் யாரும் விஜய் ரசிகன் அப்படிங்கிறதுக்காக யாரும் விஜய்க்கு ஓட்டு போட போக மாட்டான். ஸோ நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி ஒருவர் கூட விஜய் பின்னால் போக மாட்டார்கள். விஜய்க்கு ரசிகர்களாக இருப்பார்கள். விஜய் படம் வந்தால் பார்ப்பாங்க. இப்போ நான் கூட தான் வந்து ரஜினிகாந்துக்கு ரசிகனாக இருந்தேன், விஜய்க்கு ரசிகனாக இருக்கேன். இப்போது அதுக்காக நான் விஜய்க்கு போய் ஓட்டு போட்டுருவேனா? அதனால் அதே மாதிரி மற்ற கட்சிகள் இருக்குது. பாமகவில் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளில் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. அதில் பயணிக்கிற தம்பிகள்லாம் விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க. அதுக்காக தங்களுடைய கட்சியை விட்டு அவர்கள் விஜய்க்கு போய் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பினீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பிழை. அதுக்கான ஒரு பெரிய உதாரணத்தை தான் நான் சொன்னேன். மெகா ஸ்டார் சிரஞ்சீவினா செத்து போயிடுவான் ஆந்திராவில். ஆனால் சிரஞ்சீவி வந்து அரசியலில் தோற்று போயிட்டார். அவருடைய தம்பி பவன் கல்யாண், அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோஅப் இருக்கு பாருங்க, விஜய்க்கு இருக்கிறத விட 1 மடங்கு அதிகமான ஃபேன் ஃபாலோஅப் பவன் கல்யாணுக்கு. ஆனால் பவன் கல்யாண் எல்லா இடங்கள்லையும் டெபாசிட் தான் இழந்தார். அதனால பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து 1967 முதல் தற்போது வரையில் ஒரு 54 ஆண்டுகளாக திரைத்துறையும் திராவிட சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. ஒரு நடிகர் நாட்டை ஆள்வது தமிழ்நாட்டுக்கு ஏற்றதா சார்? அதான் சார், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நடிகர் வந்து நாட்டை ஆள்றாரா இல்லை தொழிலதிபர் வந்து ஆள்றாரா அப்படிங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது. கொள்கை கோட்பாடு கொண்டிருப்பவர்கள், இந்த மக்கள் மீது பற்று கொண்டிருப்பவர்கள், மக்கள் நலன் குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் நாட்டை ஆள்றாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்தியாவை பொறுத்தவரையில் இது வந்து பல்வேறு தேசிய இனங்கள் வாழுகிற ஒரு ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பு அப்போ ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் அதற்கு உரிய பண்புகள் இருக்கு. அந்தந்த தேசிய மொழிவழி தேசிய இனம் இருக்கு இல்லையா, அந்தந்த மொழிவழி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவழி மக்கள் தான் வந்து ஆட்சி அதிகாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் அசாமில் அசாமிகள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, மராட்டியில் மராட்டிகள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, கர்நாடகத்தில் கன்னடர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர் அல்லாதவர் ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க? கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு 40-45 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. 1920, 25 வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒரு 3-4 பேர் தான் தமிழர்கள் இருக்காங்க. புரியுதுங்களா? சுப்ராயன், அதுக்கப்புறம் வந்து பக்துவச்சலம், அதுக்கப்புறம் காமராஜர் அவர்கள், அதுக்கப்புறம் இப்போ அந்த ஓபிஎஸ் இபிஎஸ், இப்படி இவங்க தான் தமிழர்கள். மீதி யாருமே வந்து தமிழர்கள் கிடையாது. அப்போ ஒரு தேசிய இனத்தை, அந்த மொழிவழி தேசிய இனத்தை, அந்த தேசிய இனம் மொழி சாராதவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடுவார்கள். அதிலும் குறிப்பாக திராவிட சித்தாந்தம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது எதை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மொழியை தான் முன் வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. இந்தி எதிர்ப்பு. இந்தி எதிர்ப்புங்கிறத முன் வச்சு மொழியை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னாங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னாங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னாங்க. புரியுதுங்களா? தமிழ் வாழ்க அப்படின்னு தமிழ்நாடு முழுசும் அரசு நிறுவனங்கள் எல்லாம் மேலே வந்து எழுதி போட்டாங்க, தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு. ஆனால் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் ஆங்கில கல்விக்கான ஒரு டைரக்டரேட் உருவானது. இந்தியாவிலேயே முதன்னு உருவானது தமிழ்நாட்டில் தான். புரியுதுங்களா? பேரறிஞர் அண்ணாவோ அல்லது தந்தை பெரியாரோ இங்கே நடத்தினது இந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்ல, ஆங்கில ஆதரவு போராட்டம். புரியுதுங்களா? ஆங்கிலத்தை ஆதரித்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தாய்மொழி தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டது. 2 தலைமுறை பிள்ளைகள், தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை இந்த திராவிட அரசியல் கட்சிகள் உருவாக்கி இருக்கு. சட்டம் இயற்ற இடத்துலயும் அவங்க தான் இருந்தாங்க. தமிழ் தான் எங்களுடைய தாய்மொழி, தமிழ் எழுத படிக்க தெரியாம ஒருத்தர் வந்து பட்டம் வாங்க முடியாது, தொடக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தமிழ் இருக்கும் அப்படின்னு சட்டம் இயற்ற வேண்டிய இடத்தில் இருந்தது இந்த திராவிட அரசியல் கட்சிகள் தான். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் இருந்துச்சு. இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துலயும் அவங்க தான் இருந்தாங்க. ஏன் செய்யல? யார் உருவாக்குனது? தமிழகம் முழுதும் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, 3000 அரசு பள்ளிக்கூடத்தை தமிழ் வழி பள்ளிக்கூடத்தை ஆங்கில வழி பள்ளிக்கூடமா மாத்திட்டாங்க. நாங்கள்லாம் என்ன ஆங்கிலேயர்களுக்கா பிறந்தோம்? தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் தானே பிறந்தோம். அப்போ ஒரு தாய்மொழி அழிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த தேசிய இனம் அழிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப தமிழ்நாட்டை தமிழர் அல்லாதவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, என் தாய்மொழி தமிழ் மொழி இன்னைக்கு அழிந்து போற ஒரு சூழ்நிலையில இருக்கு. உலகத்தில் இருக்கிற மொழிகளிலேயே பழமை வாய்ந்த மொழியாகவும் அதிகம் இலக்கணங்கள் இருக்கக்கூடிய மொழியாகவும் நிறைய இலக்கியங்களை சுமந்திருக்கிற மொழியாகவும் இருக்கக்கூடிய என் தாய்மொழி இன்னும் 50 ஆண்டுகளில் அழிந்து போகக்கூடிய மொழிகள் பட்டியல்ல 8வது இடத்துல இருப்பதாக ஐநாவின் யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது. அப்போ இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையை ஏற்படுத்தும் சொல்லுங்க. தமிழர்களை சிந்திக்க விடாமல் செய்து, தமிழர்களுடைய பாரம்பரியத்தை அவர்களுடைய வரலாற்றை ஒட்டுமொத்தமாக அவர்களிடம் பிடுங்கி மறைத்து, அவர்களை பேச்சுக்கு மயங்கிய அகிரிணைகளாக மாற்றி, தலையாற்ற பொம்மைகளை அவர்களை மாற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எங்கள் உரிமைகள் அனைத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. திருக்குறள்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்க, திருக்குறளை மலத்துக்கு இணையா வந்து ஒப்பிட்டீங்க. தமிழர்கள் கட்டி வச்சிருக்கிற கோவில்ல எதுக்குள்ளேயும் தமிழன் போய் வணங்க முடியாத அளவுக்கான ஒரு கருத்தியில கொண்டாந்து தமிழன் மூளையில வந்து திணிச்சிங்க. தமிழனுடைய ஆன்மீகத்தை அழித்து ஒழித்தீங்க. அப்போ இதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் 2009க்கு பிறகு தமிழ் தேசியம் என்கிற ஒரு சிந்தனை வேரூன்றிய பிறகு ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் தமிழக இளைஞர்கள் மத்தியில ஒரு அரசியல் விழிப்புணர்வு உருவாகி இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயா கலைஞர் பேசுறது தான் கருத்து, அண்ணா பேசுனது தான் கருத்து, திமுக காரர்கள் பேசுறது தான் கருத்துன்னு இருந்துச்சுங்க. மாற்று சிந்தனை என்பது 2009க்கு அப்புறம் உருவாகி இன்றைக்கு தமிழகத்தின் அரசியல் நிலைப்பாடுகள் தலைகீழ மாறி நிற்குது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபாலன்.